கர்ம ஜாதகம் கேள்விப்பட்டிருக்கேன். கர்ம ஜோதிடம்னா என்னங்க? இந்த ஜோதிடமே ஜாதகமே உருவாகிறதுக்கு மிக மூல காரணம் கர்மா தான். இந்த கர்ம ஜோதிடத்துக்கு முக்கியமான லீடர்கள் யாரு அப்படின்னா சனி, ராகு. என்னுடைய ஜோதிடம் கர்ம ஜோதிடமா இருக்கு. நான் என்ன பண்ணா என் கர்மா தீரும். அற்புதமான ஒரு கோயில் தரேன். இந்த பரிகாரம் என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா 100% சனிக்கிழமை தான். நீங்க போக வேண்டிய இடம் திருவாரூர். தொடரும் கர்மான்னு ஒன்று இருக்கு. ராகு நின்ற இடத்திற்கு திரிகோணத்தில் உள்ள சூரியன், மாந்தி, சனி, புதனோட மாந்தி, கன்னிப்பெண்களோட சாபம். இதை போக்குறதுக்கான ஆலயங்கள் என்ன? நான் கொடுக்கின்ற இந்த பரிகார ஆலயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திரிகோணத்துல உங்க வீட்டில் உங்க மனைவியோ உங்க குழந்தைகளோ உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கோ அதே ஒரு கிரகம் அவங்களுக்கு வந்தே தீரும். இவங்களுக்கான ஆலயம் எது? ஒன்று குறையும், இல்லைன்னா தீரும், இல்லைன்னா வளராது. உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வளர்ச்சியே இல்லை, நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன், அதில் ஃபில்டர் பண்ண ஒரு அற்புதமான கோயில். நீங்க உங்க அப்பா, உங்க பாட்டனார், அவங்க பாட்டனார், இதுல எந்த தலைமுறை வரைக்கும் உங்க பேரு ஞாபகம் இருக்குதோ அவங்க கர்மம். இப்ப இதுக்கு நம்ம 5000, 10,000, 20,000, 30,000 பரிகாரம் கிடையாது. பராகி ஜோதிடத்துல அவினாசி ஜோதிலிங்கம் சொல்ற பரிகாரமே ஆலயங்கள் தான். ஐயா சுகமே சொல்லு ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா பிரசனம் பார்ப்பீங்க, ஜோதிடம் பார்க்குறீங்க, ஜோதிடம் உயர்நிலை வகுப்பு எடுக்கிறீங்க. அதில் நானும் பங்கேற்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஐயா தான் வாய்ப்பு கொடுத்தீங்க. கண்டிப்பாக. அதுக்கே நான் மானசீகமாக நன்றி சொல்லணும், ஆத்மாத்மா நன்றி சொல்லணும். ஏன்னா மானசீகமாக கூட இல்லை, ஆத்மாத்மா நன்றி சொல்லணும். மிக அருமையாக இருக்குது அந்த வகுப்புகள்லாம் பார்க்குறப்போ. சரி, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான், ஆனால் வகுப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த வகுப்பு போகுது. கண்டிப்பாங்க. இப்போ கர்ம ஜோதிடம்னு ஒன்று சொல்கிறீங்களே? ஆமாங்க. நம்மளுக்கு அது ஒரு சின்ன விஷயமா இருந்தது. கர்ம ஜோதிடம், கர்ம ஜாதகம் கேள்விப்பட்டிருக்கேன். கர்ம ஜாதகம் பரிகாரம்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் கர்ம ஜோதிடம்னா என்னங்கய்யா? அதாவதுங்கய்யா, இந்த ஜோதிடமே ஜாதகமே உருவாகிறதுக்கு மிக மூல காரணம் கர்மா தான். ஆமாம், அதுதான் உண்மை. கர்மா இல்லாமல் இல்லை. கர்மா இல்லைன்னா ஜாதகம் இல்லை, ஜோதிடமும் இல்லை, பிறப்பே இல்லை சொல்லப்போனால். இந்த கர்மா வேர் எங்கிருந்து உருவாகுது? ரூட் எங்க? பிளானட்டு, அதுக்கான பிளானட்டு யார்? நம்ம ஜாதகப்படி அந்த பிளானட்டு எங்கெங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கு. சிலருக்கு நல்ல நேரம் இருந்தும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. நான் கடுமையாக உழைக்கிறேன் ஆனால் முன்னேற முடியலன்னு சொல்லுவாங்க. ஆமாம். இதில் பின்தொடரும் நிழல் கர்மானும் இருக்கும். தீரக்கூடிய கர்மானும் ஒரு பகுதி இருக்கும், தொடரக்கூடிய கர்மானும் ஒரு பகுதி இருக்கும். கர்மாவை தீர்த்து கொள்ள முடியுங்கிற கிரகங்கள் எல்லாம் யார் யாரு? அந்த அந்த ஜாதக அமைப்பை நம்மளுக்கு சொல்லும். இந்த கர்மா இந்த ஜென்மத்தோட இதாயிரும், பாரம்பரியமா தொடராது அப்படிங்கிற மாதிரி. இல்ல இது தொடருமா? நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறை தொடருமா? இது ஈஸியா கண்டுபிடிக்கலாங்கய்யா. அருமைங்கய்யா. அற்புதமான டூல் ஜோதிடம். அதை நம்ம பெரிய அளவில் பிரம்மாண்டமாக மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம். ஆமாம் ஆமாம், மக்களுக்கு சொல்கிறது தான் நம்ம பேசுகிறோம். எவ்வளவு நாளைக்கு இருக்க போகிறோம்லாம் தெரியாது. ஆமாம். இங்கே பெறப்பட்டதை இங்கேயே கொடுத்து விட்டு செல்கிறேன். வகுப்புல அடிக்கடி சொல்கிற வகுப்புல அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை அதுதான். அதுவும் இல்லாமல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி இதோட வகுப்பு வேறு எடுக்கிறீங்க. கர்ம ஜோதிடத்துக்கான ஸ்பெஷல் கேர் எடுத்து நிறைய ஆய்வு பண்ணி 8/8 அதுவும் சனி, அதுக்காக தான் இந்த 8ஆம் தேதியை சூஸ் பண்ணோம். அருமைங்க. அந்த கர்ம ஜோதிடத்துக்கு முக்கியமான லீடர்கள் யாரு அப்படின்னா சனி, ராகு, மாந்தி. ஒரு உபகிரகம். இதுல ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? பிரச்சனையை தீர்க்கிறவரே கேது தான். இதெல்லாம் இப்ப நீங்க புதுசா கேள்விப்பட்ட. ஆமா, சனி ராகு ஓகே, ஒரு உபகிரகம், ஒரு சாயாகிரகம், நிழல் கிரகம் ஒண்ணு, மாந்தி ஒண்ணு சொல்லிட்டீங்க. அப்ப கேதும் கர்மாவில் வந்துருவாரா அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்க அதை தான் கேட்க வரீங்க. ஆமா, கேது தான் தீர்க்கிறவர், உருவாக்கி விட்டுறவர் ராகுங்கய்யா. தீர்த்து கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்து சுபம் அப்படின்னு போடுறவர் கேது. அருமைங்க. அது ஜாதக ரீதியா நமக்கு எப்படி வேலை செய்யுது, இதை ஒரு ட்ரீ சார்ட்டா பண்றோம். ராகு, சனி, மாந்தி. இந்த சனியோட குரு, சூரியன், செவ்வாய், புதன் தீரக்கூடிய கர்மா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க நம்ம கேட்டு. சனியோட சூரியன், செவ்வாய், குரு, புதன் தீர்க்கக்கூடிய கர்மா.
இந்த இந்த பிறவில அவங்களுக்கு விமோசனம் இருக்கு. தீர்த்து வெளியேறிடலாம். ரைட், ஓகே. தொடரும் கர்மான்னு ஒண்ணு இருக்கும். ராகு நின்ற இடத்திற்கு திரிகோணத்தில் உள்ள சூரியன், மாந்தி, சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் தொடரக்கூடிய கர்மா. இவங்களோட மாந்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது பிரேத தோஷமா மாறி நம்மளை காவு வாங்கும். செவ்வாயோட மாந்தி கூட ராகு இருக்கிற இருப்பிடத்தை தொந்தரவு பண்ணும். புதனோட மாந்தி கன்னிப்பெண்களோட சாபம். புதனோட மாந்தி, ராகுவோட மாந்தி விஷம் தீண்டி இறந்து மரணிச்சவர்களோட சாபம். சூரியனோட மாந்தி ஒருத்தரை நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டோம், அவங்க ரொம்ப வேதனையா அழுந்தி இறந்த மரணம். இது தொடருமா? இந்த நிழல் கர்மா இப்ப இருக்கா? இதை டிஸ்டர்ப்டா தான் நம்மளை தொந்தரவு பண்ணுதா? இதை போக்குறதுக்கான ஆலயங்கள் என்ன? இது எந்த மாதிரியான நேரத்தில் நம்ம போய் ரெமெடிஸ் எடுத்துக்கலாம்? பரிகாரங்கள் என்ன? இந்த கர்ம ஜோதிட வகுப்பில் இந்த கோயில்களை நான் கொடுக்கின்ற இந்த பரிகார ஆலயங்களை தெரிந்து கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை. இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு விமோச்சனத்தை நம்ம அது கொடுக்கும். நிச்சயமா நிச்சயமா. அதுல இப்ப பரிகாரம்னா வகுப்புக்கு வந்தால் தான் கொடுப்பேன் அப்படியெல்லாம் இல்லை. இதை பார்க்குறீங்கல்ல, பழகி யூஸ் பண்ணுங்க. நிச்சயமா நிச்சயமா. வகுப்பு வருதுங்கிறது நம்ம ஜோதிடர்கள் சொல்றது இல்ல, ஜோதிடம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆமாங்க. இப்போ பார்க்குற மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? இதில் நீங்கள் இந்த வகுப்புக்கு நீங்கள் தொழில்முறை ஜோதிடராக இருக்கலாம், ஜோதிட ஆர்வலராக இருக்கலாம், எனக்கு ஜோதிடம் ஒரு 60-70% தெரியும் சார்ன்னு இருக்கலாம், இல்லை நான் கர்மாவை தீர்த்து நான் என்ன சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிற பர்சன், அவங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இவங்களாம் தாராளமாக பயன்பெறலாம். முடியாத மக்கள் எதை பார்த்தும் இல்லை, முடியாதவங்க என்னால் பணம் கட்டலை, இல்லை எனக்கு வகுப்பு படிக்க தெரியாது, எனக்கு ஜோதிடம் தெரியாது, ஏதோ ஒன்று இருக்கு இல்லைங்களா, இவங்களுக்கு நான் சொல்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. அதே மாதிரி இந்த ராகு சொன்னீங்களே திரிகோணத்தில் இருந்தான்னு சொன்னீங்களே, அது 1-5-9 1-5-9 ரைட். ஐயா, சூரியனுக்கு திரிகோணத்தில், சந்திரனுக்கு திரிகோணத்தில், சனிக்கு திரிகோணத்தில், இதெல்லாம் தொடரும் கர்மா. இவங்களை செக் பண்ணிக்கங்க நீங்க உங்க ஜாதகத்தை வச்சு. திரிகோணத்துல உங்க வீட்டில் உங்க மனைவியோ உங்க குழந்தைகளோ உங்க அப்பாவோ உங்க அம்மாவுக்கோ உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கோ அதே ஒரு கிரகம் அவங்களுக்கு வந்தே தீரும். இல்ல என்ன கிரகம் இருக்குன்னா ஒரே கிரகம் வந்து சனி இருக்கு கன்னியில, கன்னியில சனியோட தான் குழந்தை பிறக்கும். ஓ, அந்த ஃபார்மட்லயே வரும். ஃபார்மட்லயே வரும். செயின் லிங்க் கர்மா வந்து செயின் லிங்க்ல உள்ள வரும். ஒரு புதன் இருக்குன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு புதன் மேஷத்துல இருக்கு, அதே புதனோட குழந்தையோ வரும். இல்ல இந்த புதன் வந்து அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கோ ஒருத்தர் வந்தே தீரும். வராம அந்த குழந்தை ஜனனிக்காது. அருமை. இத நீங்க அழகா பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு சனி ராகு அங்க இருக்கு, சனி ராகு. அவங்க தந்தையாருக்கு அங்க சுக்கிரன் இருக்கு, தந்தையாருக்கு அதே துலாம்ல சுக்கிரன், இந்த பொண்ணுக்கு சனி ராகு. அந்த தந்தையாரு கூட அவங்க அப்பா கூட பிறந்த அத்தைகள் இருப்பாங்கல்ல, 3 பேரோட லைஃப் ஜீரோங்கய்யா. ஏன்னா கர்மிக் பிளானட்னு நம்ம சொல்றதே சனி ராகு தான். இந்த சுக்கிரனோட மெர்ஜ் ஆகி மாந்தி இருக்கு. அவங்க வீட்டில் அந்த அத்தைகள் வீட்டில் ஆண் வாரிசுகளே தங்கலை. 14 வயசு 13 வயசு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்க போய் நீங்க ஃபில்டர் பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஜாதகம் பார்த்துக்கிட்டு தசா புத்தி கோச்சாரம் இப்படின்னு தான் நம்ம போயிட்டு இருப்போம். கர்மா எங்க என்ன? இது வந்துங்கய்யா நம்ம இதை சொல்லிடணுங்கிறதுக்காக தான் இப்போ பேசுறேன். இது ஆய்வின் அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். ஆமா, இந்த கர்ம ஜோதிடத்துக்கோட முக்கியமான ஹீரோக்கள் 8 பேர், அங்கேயும் 8 தான். அஷ்டநாகங்கள். யாருங்கய்யா? அஷ்டநாகங்கள். தனஞ்சயன், சங்கபாலன், வாசுகி, இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியுங்க. இந்த அஷ்ட நாகங்களும் நமக்கு என்ன மாதிரியான சர்ப்பங்கள் வடிவில் உள்ள வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுது. இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இருக்கு. அந்த 8 நாகர்களும் இந்த இவங்களுக்கான ஆலயம் எது, எங்க போகணும், எந்த மாதிரி நீங்க ரெமிடிஸ் எடுத்துக்கலாம். ஒண்ணு குறையும், இல்லைன்னா தீரும், இல்லைன்னா வளராது. இந்த 3 பண்ணாலே போதுங்க. நிச்சயமா நிச்சயமா. இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு வளர்ச்சியே இல்லை, நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன், நான் நெருக்கடியில் இருக்கிறேன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு ஏதோ பொருளாதார நெருக்கடி, என்னால வகுப்பு படிக்க முடியல, எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா,
ஏதோ ஒன்று எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு. அதுல ஃபில்டர் பண்ண ஒரு அற்புதமான கோயில். அந்த கர்ம ஜோதிடம் இப்ப நம்ம சொன்னதுதான் கர்ம ஜோதிடம் இல்லையா? இது வந்து ஒரு அவுட்லைன். இதை வச்சுதான் முழுக்க முழுக்க நம்ம உள்ள பயணிக்க போறோம். நம்மளுடைய 12 கட்டம், 9 கிரகம், உங்க வம்சாவளியில செயின் லிங்க். இப்ப நான் பார்த்த ஒரு ஜாதகத்துல செவ்வாறாகு செவ்வாய்க்கேது 11 பேர்த்துக்கு இருக்கு. ஒரே குடும்பத்துல இன்னைக்கு பிறந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது இந்த செவ்வாய்க்கேது லிங்க் ஆகுது. இவங்க எல்லாருமே இவங்க சம்பாதிச்ச சொத்துக்களை இழந்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அப்ப இது எங்க வந்து நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இது செவ்வாறாகு வந்து தோஷமா கன்வெர்ட் ஆகுது, செவ்வாய்க்கேது தான் பரிகாரம். நாம என்ன சொல்றோம், அந்த நேசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே இடத்த ஒரு வலி வேதனையோட விட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு கொடுத்துருங்க. அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்ப எந்த கஷ்டம் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. அது பெரிய சொத்தா இருக்கலாம். அந்த சொத்துக்களால் கர்மா உட்கார்ந்துட்டு இருக்குது. கேது என்ன சொல்றாரு, விட்டு கொடுக்க சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி நின்னுக்க சொல்றாரு. கேது தான் பரிகார கடவுளாவே வர்றாரு. இதை பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிலாக்ஸ். இதுல மாந்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது தான் எக்கச்சக்கமா டிஸ்டர்ப் பண்ணி வளர விடாம பண்றாரு. அந்த மாதிரி நீங்க ஜாதகம் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு விருச்சிகத்துல கன்னி லக்னம், விருச்சிகத்துல ராகு மாந்தி, விருச்சிகத்துல அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், அவங்க மகன் ஒரு பக்கம், அந்த கூட்டம் சேர்ந்து ஹாப்பியா இது பயணிக்க விரும்பல, போராட வச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த கர்மா எங்க பாதிக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, இது அற்புதமான ஆய்வுங்கய்யா. அதான் நான் கேட்க வந்தேன். நம்ம பரிகாரத்துக்கு போற முன்னாடி எங்க தான் கர்மா பாதிக்குது, இது அற்புதமான ஆய்வுங்கய்யா. உங்க 4ஆம் தலைமுறை பாட்டனார்கிட்ட இருந்து தான் கர்மா ஸ்டார்ட் ஆகும். எங்க இருந்துங்கய்யா? 4ஆம் தலைமுறை பாட்டனார். 4ஆம் தலைமுறை பாட்டனார்கிட்ட இருந்தா கர்மா ஸ்டார்ட் ஆகும். அது அப்பா வழி பாட்டனார் இல்லைங்களா? அப்பா வழி பாட்டனார். ஒரு வீட்டுல நான் கேட்கிறேன், இந்த 4ஆம் தலைமுறை பாட்டனார்கிட்ட இருந்து தான் இந்த கர்மா ஸ்டார்ட் ஆகும். அவரு யூரினரி தொந்தரவுனால டிஸ்டர்ப் ஆனாரா? 20 ஆண்டு காலம் யூரினரி ட்ராக்ல டியூப் போட்டு வாழ்ந்திருக்காரு. அந்த யூரின் அதில் தான் போகும். அவங்க வம்சாவளியில 3 தலைமுறைக்கு அப்புறம் மகன் பிறக்குது. எல்லாம் ஆண் வாரிசு இருந்துகிட்டே வருது. அந்த குழந்தைக்கு அந்த பாட்டனார் 4ஆவது தலைமுறை பிறந்தா, அந்த பிறந்த குழந்தைக்கு யூரினரி தொந்தரவு. அவரே மீண்டும் பிறப்பெடுக்கிறாரோ? யூரினரி தொந்தரவு. அப்போ அது சர்ஜரி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கு. எங்கிருந்து ஜெனட்டிக் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, அந்த 4ஆம் தலைமுறைக்கு முன்னாடி இருந்து திருப்பி அவங்க வந்து உட்கார்ந்துருக்குங்க, கண் கூட பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்க பாட்டனார் பேரு, உங்க அப்பா, சரி இப்படி வச்சுக்கோ, உங்க மகன், நீங்க, உங்க அப்பா, உங்க பாட்டனார், அவங்க பாட்டனார், அவங்க அப்பா, இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல எந்த தலைமுறை வரைக்கும் உங்க பேரு ஞாபகம் இருக்குதோ அவங்க கர்மா உங்களை பாதிக்கும். எனக்கு 4 பாட்டனார் பேர், எனக்கு 7 பாட்டனார் பேர் தெரியும். எனக்கு 3 தான் தெரியும். என் மகன்ல இருந்து 7 பேர்த்தோட தெரியும். இப்ப சொல்றாங்க, அந்த 7ஆவது பாட்டனார் இருக்காருல்ல, ஜோதிடமே உலகம்னு வாழ்ந்திருக்காரு. எப்படிங்க? ஜோதிடமே உலகம்னு வாழ்ந்திருக்காரு. எண்ணெய் மந்திரித்து கொடுத்திருக்கிறார் விலங்குகளுக்கு, அதாவது ஆடு மாடுகளுக்கு. இப்ப அந்த ஜெனட்டிக்ல இப்ப நான் ஜோதிடரா உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா எங்க பரம்பரையில யாரும் ஜோதிடம் பார்க்கல. இப்ப நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஏன் நம்ம ஜோசியத்துக்குள்ள வந்தோம், ஏன் அதை பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, அவர் அப்படிதான் வாழ்ந்திருக்கார். இப்போ எனக்கு அந்த பாட்டனார் பேர் ஞாபகம், கடைசி பாட்டனார் அதுதான். அந்த பாட்டனாரோட எனக்கு பேர் முடிஞ்சு போச்சு, ஞாபகம் வராது. எங்க அப்பாவும் தெரியலின்ட்டார். இப்ப அது ஞாபகம் இருக்கிறதுனால அந்த கர்மா இப்ப லோடு. இப்ப அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதான் உண்மை. இப்படிங்கய்யா, அந்த கர்ம ஜோதிடத்துல எங்க அந்த கர்மா ஸ்டார்ட் ஆகுது, எங்க வேர், எங்க துளிர் விடுது, எந்த கிளையை மட்டும் வெட்டுனா அந்த மரம் ஸ்டெடியா வளரும். இதுதாங்க அவுட்லைன். சூப்பர் சூப்பர். நிச்சயமாக இது மக்களுக்கு பெரிய பயனுள்ள வகையில் இருக்கும். நிச்சயமா. யாருக்காவது இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா தாராளமாக
கீழ்கண்ட இதில் தொடர்பு கொண்டு நம்ம காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் இதில் பயனடையலாம். நிச்சயமா அவங்க வீடியோ தேடுறப்பே வந்துடும், நம்பர்ஸ்லாம் ஆமாம், வந்துடும். நம்பர்ஸ் வந்து அதில் போட்டாங்கனாலே வந்துடுது. அப்படி தான் வர்றாங்கய்யா. ஆமாம், அதான் உண்மை. அப்படி வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கும் அது முன்னுரிமை கொடுத்து 8ஆம் தேதி 8வது மாதம் இதை ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. ஏன்னா 2 வருட ஆய்வுகள் ரொம்ப போட்டு என்னென்னமெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணி அதை வச்சுருந்தேன். இந்த வகுப்பு செஷன் முடிஞ்சால் நம்ம ஃப்யூச்சரில் புத்தகமாக நிச்சயமா பண்ணுவோங்க, வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாங்க. அதையெல்லாம் செய்யணும்னு இருக்கிறாங்க. நிச்சயமாங்க. இப்போ இந்த கர்ம ஜாதகம்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, அது இந்த கர்ம ஜோதிடத்தோட ஆமாம், இதோட இதுதான், அதுதான் கர்ம ஜோதிடம். அது இண்டிவிஜுவல் ஜாதகமாக பார்க்கும்போது கர்ம ஜாதகம். இப்போ கர்ம ஜாதகம் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது 1 4 7 10 சனி இருந்தால் கர்ம ஜாதகம். ராகு எதுக்கு வெளியில, ராகு கேது அச்சுக்கு வெளியில சனி இருந்தால் அது கர்ம ஜாதகம். இது குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுவும் உண்மை உண்டு, உண்மை இல்லாமல் இல்லை. என்னோட கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சனி ராகு தான் கர்மா. உங்களுக்கு சனி ராகு திரிகோணத்தில் இருந்தாலே அது கர்மாவை ஏற்படும். அதான் 1 5 9 இருந்தாலே சொல்லிட்டீங்களே, வெளிப்படுத்தாமல் அது போகாது, அது டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் போகும். 90% ஒரு விஷயத்துக்கு போறாங்க, அதான் சொல்லுவாங்களே குழி தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி வரப்ப விட்டுட்டு போற மாதிரி கதையாயிருது. ஆமாம், அதே போல் மாந்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன் மாந்தி சில பேர்த்துக்கெல்லாம் சனி நட்சத்திரத்துலேயே இருக்கும், அவங்களெல்லாம் என்ன செய்தின்னு தான் கேட்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம 5000 10,000 20,000 30,000 பரிகாரம் கிடையாது. வராகி ஜோதிடத்தில் அவினாசி ஜோதிலிங்கம் சொல்கிற பரிகாரமே ஆலயங்கள் தான். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கே தெரியும், நான் எத்தனை 100 ஆலயங்களை ரிசர்ச் பண்ணி மைண்டில் வச்சுருக்கேன். நான் உங்களை கேட்பேன், எப்படி எவ்வளோ பிஸி டயத்தில் நீ விட்டு போயிட்டீங்க, இல்லைங்க நேற்று வந்துச்சு நான் கிளம்பிட்டேன், நீ பார்க்கலன்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதனால் அந்த ஆலயங்கள் வந்து ரொம்ப எனக்கு பரிச்சயம், ரொம்ப ஆர்வம் எனக்கு. அதனால் அங்கே போயிட்டு வரும்போது விமோச்சனமும் அடைகிறாங்க. நிச்சயமா. அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை அடுத்த டெவலப் கொண்டு போகிறோம். நிச்சயமா நல்லா பண்ணலாம், அவர்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கட்டும். நிச்சயமா. இவங்க படித்து இவங்க பார்த்து மற்றவங்களுக்கு வழிகாட்டும் போது யாராவது ஒருத்தர் தீர்வடைஞ்சு ப்ளஸ் பண்ணும்போது அந்த வம்சமே நல்லா இருக்கும். நிச்சயமாங்க, நிச்சயமா. இப்போ நம்ம பார்க்குற நேயர்கள், எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க, என்னுடைய ஜோதிடம் கர்ம ஜோதிடமா இருக்கு, நான் என்ன பண்ணா என் கர்மா தீரும், இல்லை எனக்கு அடுத்த தலைமுறைக்கு தொடராம இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அற்புதமான ஒரு கோயில் தரேன், சொல்லுங்க. நல்லா இந்த பரிகாரம் என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா 100% சனிக்கிழமை தான் இந்த பரிகாரம். நீங்க போக வேண்டிய இடம் திருவாரூர் தியாகராஜர் ஆலயம். தியாகராஜர் ஆலயம் நித்திய பிரதோஷ கோயில். எப்பவுமே 5 மணிக்கு சாயரச்ச ஸ்டார்ட் ஆகும், 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு 2 மணி நேரம் போகும். 30 முக்கோடி தேவர்களும் வழிபடக்கூடிய இடம் அந்த சாயரட்சியில். ஐயா, நீங்கள் தெரிஞ்சு சொல்கிறீங்களோ தெரியாமல் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியல. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு பையன் வந்து நம்ம திருக்கொள்ளிக்காரில் அதிரசம் சாப்பிட்டாருன்னு. அவர் தம்பிக்கு நேற்று பார்த்தேன். அவருக்கு மகரம், லக்னம் மகரம், மேஷம். தெரிஞ்சவங்கன்னா நம்ம சொல்கிறது, நடுவில் கோடு போட்டு பார்த்தா சனி வெளியே இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு தோணுது அதுதான். திருச்சி நாங்கள் போயிட்டு வந்துட்டு சனிக்கிழமை போயிட்டு வந்துட்டு முடிஞ்சா பஸ்ஸில் போங்க, ஏன்னா காரில் போகாதீங்க. திருக்கொள்ளிக்காடு இல்லை, நான் இதுக்கு சொன்னேன், தியாகராயருக்கு சொன்னேன். ஏன்னா அண்ணனுக்கு வந்து திருக்கொள்ளிக்காடு சொல்லியிருந்தோம், தம்பிக்கு தியாகராய போக திருவாரூர். ஆமாம், திருவாரூர் தியாகராய. முடிஞ்சா வண்டியில் போயிருங்க, கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிலாம் போக வேணாம், பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் மாதிரி போங்க, அது ரொம்ப கன்வீனியன்ட்டு. காரில் போனீங்கன்னா போக விடாது, நடுவில் நிப்பாட்டும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி தான் சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் ஐயா வந்து அதவே சொல்கிறீங்க. தியாகராஜருக்கு போய் இந்த சாயரட்சியை வணங்கிட்டு, உலகத்திலே ருண விமோச்சனர் அங்கே இருக்கு, தெற்கு பார்த்த சிவன். நவகிரகங்கள் நேர சிவனுக்கு பணிவிடை செய்து நேராக நிற்கக்கூடிய இடம். அம்பாளுடைய சன்னிதானம், தியாகேசர் சுவாமி பேர் புற்றிடங்கொண்டீசர் சுவாமி பேர். அற்புதமான ஆலயம். பஞ்சபூதத்தில் நீங்கள் நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயத்து கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமிக்கான கோயில் தான் அது. தியாகேசர், தியாகராஜர். சப்த விடங்கங்கள்ல முதல் விடங்கம். இந்த சப்த விடங்கங்கள்னு என்ன தெரியுங்களா? 7 லோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதனுடைய நிழல் விழும் இடங்களே சப்த விடங்கங்கள். எப்படி பாருங்க, 7 லோகம் கேள்விப்பட்டிருப்போம். மானுடர்கள் எங்க போகணும்? அதோட கதிர்வீச்சோ அதன் நிழலோ விழுகிறதா புராண ஐதீகம். நீங்கள் போய் தியாகேசரை வணங்கும் போது உங்கள் கர்மா நீக்கப்படுகிறது, ருணம் ரணம் எல்லாம் தீர்க்கப்படுகிறது. யார் வேணாலும் போகலாம். இது நம்மக்கிட்ட இந்த வகுப்பு படித்தே ஆகணும், அப்போ தான் இந்த கோயிலெல்லாம் நான் சொல்லுவேன், அதெல்லாம் கிடையாது.
இன்னும் நிறைய இருக்கு. அது வந்து நம்ம பார்த்து சொல்றது. இது பொதுவாகவே அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை தெரிஞ்சு போயிடலாம் இப்போ இல்லையா? நிறைய பேர் படிக்க முடியாது, ஆன்லைனில் வந்து ஜூமில் வந்து படிக்க முடியாது, என்னென்ன விவரம் தெரியாது, அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கோயில் பயன்படுத்திட்டு நிச்சயமா நிச்சயமா அங்கே போயிட்டு வரப்ப மிகப்பெரிய அதிசயம் நடக்குதுங்க. நான் நிறைய உணர்ந்திருக்கேங்கய்யா. யார் சார் போயிட்டு வரப்ப மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. ஆமா. நேத்து வந்ததுனால நான் சொல்லிட்டேன் அந்த கோயிலுக்கு போயிருங்க. ஓ. அவன் சொன்னா என்ன சரி என்ன கார் எடுத்து போறேன்னா அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு வந்தது. இல்லை வேணாம் வேணாம் காரில் போவானா, நீ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிடு, முதல்ல ட்ராவல் பண்ணி போய் தங்கிரு, கரெக்டாக அந்த டயத்துக்கு போயிடு நீ. ஏன்னா விடாது, நம்ம என்னைக்கு கர்மாவை கழிக்கிறோம்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அது கண்டிப்பா. விடாது. கண்டிப்பா. அதனால ஏதோ ஒரு வகையில் இது எனக்கு என் குருமாதர் கற்றுக் கொடுத்து என் அறிவு கெட்டினத சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து நிச்சயமாங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜோதிடம் எங்கேயும் தோற்று போயிடக்கூடாது, போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுக்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக அது நல்ல முறையாக எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நிச்சயமா நிச்சயமா நல்லதே நடக்கட்டும். நிச்சயமாங்க. இந்த கர்ம ஜோதிடம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பக்தி இன்ஃபினிட்டியில் அதை முறையாக தொகுத்து நெறியாளுமை செஞ்சு அற்புதமாக கேட்டீங்க. இல்லையா, ஒரு பெரிய விஷயம் நம்ம இப்போ ஆரம்பித்தோம் கர்ம ஜோதிடம், கர்ம ஜாதகம், கர்ம ஜோதிடத்தை ஆரம்பிச்சப்பே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடர்பாடு. இன்னைக்குமே இந்த ஸ்டுடியோல சத்தம் வராது, பயங்கரமான சத்தம் வருது. நம்ம அனுப்பிச்சு விட்டு போய் பக்கத்துல பாருங்கன்றோம். அந்த கர்மா இதுக்கே இவ்வளவு தடை வருதுன்னா இது நம்ம ஆத்மாத்மா உணர்ந்து செய்யறப்ப தடைகள் இருக்காது. அதனால மக்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு போய் வணங்கட்டுங்கய்யா. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், பரம்பொருள் எப்போதும் எல்லோருக்கும் துணை நிற்கட்டும் நிச்சயமாங்க என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்காக இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பையும் கொடுத்த உங்களுக்கு பெரிய நன்றி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சுகமே சொல்லுங்க, எல்லா மக்களும் பயன்படட்டும். நன்றி. சுகமே சொல்லுங்க. நன்றி ஐயா.